ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும், புழுக்கம் அதிகமாக இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து நமக்கு வெப்பச்சலன மழை எதிர்பார்க்கலாம். அதாவது சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் சாரல் மழை, சில இடங்களில் மழை பெய்யாமையும் போகலாம். இந்த வெப்பச்சலன மழையானது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும், அதாவது ஜூலை 31ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் சில இடங்களில் நாம் இந்த வெப்பச்சலன மழை எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும். இதன் பிறகு ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டத்திலையும் நம்ம தினமும் மழையை எதிர்பார்க்கலாம். அது அந்த வெப்பநிலையை பொறுத்து நமக்கு மழை பெய்யும். அது எந்தெந்த நாட்களில் மழை இருக்குங்கிறது நான் வரும் வீடியோவில் பதிவு செய்கிறேன். இதே போல் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில், அதாவது ஜூலை 31ஆம் தேதியிலேருந்து நாம் வெப்பச்சலன மழை எதிர்பார்க்கலாம். அதாவது மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் நாம் இந்த ஜூலை 31ஆம் தேதி, அதாவது இன்று முதல் நாம் வெப்பச்சலன மழை எதிர்பார்க்கலாம். வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் நாம் தினமும் மாலை, இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் வெப்பச்சலன மழை எதிர்பார்க்கலாம். இதே போல் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் சில இடங்களில் தினமும் மழை பெய்யும், சில இடங்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், சில இடங்களில் 2 நாட்கள் மழை பெய்யும், ஒரு நாள் மழை இல்லாமல் இருக்கும். அந்த இடங்களில் பகல் நேரங்களில் அடிக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து நாம் மாலை, இரவு, அதிகாலை நேரங்களில் அந்த வெப்பச்சலன மழை இருக்கும். இதன் பிறகு ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு மேலே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். இதனால் தமிழ்நாடு முழுவதும் தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவமழை, சாரல் மழை, மிதமான மழை பெய்யும். அது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்குங்கிறது வரும் நாட்களில் நான் பதிவு செய்கிறேன். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.